வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் சில்ட்ரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குட் டச், பேட் டச் அண்ட் டோன்ட் டச். குட் டச்னா என்ன அண்ட் பேட் டச்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட் டச் அண்ட் பேட் டச் ஆர் த வேர்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் வாட் டச் இஸ் ஓகே அண்ட் வாட் டச் இஸ் நாட் ஓகே. குட் டச் பேட் டச் அப்படின்றதுல நம்மளுக்கு எந்த டச்சு எப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. இது முக்கியமாக சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடியது. இதில் நிறைய பாதிக்கக்கூடியது சின்ன பசங்க தான். ஏன்னா நியூஸ்லலாம் கேட்பீங்க, சின்ன பிள்ளைங்க தான் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதனால் மாணவர்களோட இல்லை பிள்ளைகளோட உயிரே கூட போயிடுது. அதனால் இதை நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்கக்கூடியது சின்ன பிள்ளைங்க தான். இப்போது எந்த டச்சு நம்மளுக்கு ஓகே, எந்த டச்சு நம்மளுக்கு ஓகே இல்லை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். திஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் when to tell a safe person about bad touch and ask for help. நம்மளோட சேஃப் பர்சன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா இல்லை கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் அவங்கெல்லாம் நம்மளை டச் பண்ணாக்கா அது குட் டச்சுன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியாத நபர், நம்மளுக்கு அறிமுகமே இல்லாத நபர்கள் நம்மளை தொடும்போது அது பேட் டச்சு. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குட் டச்சுன்னும் போது நம்மளோட நம்மளை கேர் எடுத்து கவனிக்கிறவங்க, அந்த கேர் நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்கும். அப்படின்னும் போது அது குட் டச். பேட் டச்சுங்கும் போது நம்மளுக்கு அன்ஈஸியாக இருக்கக்கூடியது. இன்னொருத்தர் நம்மளை தொடுறாங்கன்னா அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அன்ஈஸியாக ஃபீல் ஆகக்கூடியது, நம்மளுக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸாக தோணக்கூடியது. இந்த டச்சு தான் பேட் டச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டச் இருக்கும்போது நம்ம அதை வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லணும். ஆசிரியர்கிட்டையோ பேரண்ட்ஸ்கிட்டையோ அதை கண்டிப்பாக சொல்ல தெரியணும் அவங்களுக்கு. லெட் அஸ் லேர்ன் ஹவு டு கீப் அவர் செல்ஃப் சேஃப். எப்படி நம்ம பேட் டச்சு குட் டச்சுன்னு கண்டுபிடிக்கிறது? ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு குட் டச். பேரண்ட்ஸ் ஹக் அண்ட் கிஸ்ஸஸ். பேரண்ட்ஸ் கிஸ் பண்ணாலோ இல்லை ஹக் பண்ணாலோ அது குட் டச். ஃபாதர் பேட்ஸ் யூ ஆன் த ஹெட். உங்கள் தலையில் ஃபாதர் தடவி கொடுப்பாரு, தொட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் குட் டச். ஃப்ரெண்ட்லி ஹக்ஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்லியாக அன்பாக பழகக்கூடியவங்க, அங்கிள் ஆண்டி கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நம்மளை டச் பண்ணுவாங்க, அது குட் டச். ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, அது குட் டச். இப்போ பேட் டச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னாக்கா, ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு பேட் டச். டச்சிங் தி பட்டக்ஸ் அண்ட் அதர் ப்ரைவேட் பார்ட்ஸ். நம்மளோட பின்பக்கம் உள்ள பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தொட்டாலோ இல்லை அதர் ப்ரைவேட் பார்ட்ஸ் நம்ம தொடக்கக்கூடியாத இடத்து செஸ், லிப்ஸ், இந்த இடத்துங்கள்லாம் அவங்க தொட்டாலோ அது பேட் டச். அப்படி தொடும்போது நம்ம ஹெல்ப்புக்கு சொல்லணும். ஹிட்டிங், ஸ்லாப்பிங், ஸ்பிட்டிங், புஷ்ஷிங் ஆர் பஞ்சிங், கிஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணும்போதோ தொடும்போதோ அழுத்துறதோ புஷ் பண்ணுறதோ பஞ்சிங் அழுத்திடுறதோ கிஸ் பண்ணுறதோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆக்டிவிட்டீஸ் தட் மேக் யூ ஃபீல் ஸ்கேர்ட் ஆர் நர்வஸ் ஆர் அஷேம்டு. நம்மளுக்கு வெட்கமாகவும் இருக்கும், நர்வஸாகவும் இருக்கும், ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபீல்லாம் வரும்போது அதை அவாய்ட் பண்ணணும். டர்ட்டி டாக் அண்ட் டர்ட்டி பிக்சர்ஸ். நம்மக்கிட்ட அது ஒரு மாதிரியான பேச்சுக்கள், டர்ட்டி ஸ்பீச்சஸ் சொல்லுவாங்க. டர்ட்டி பிக்சர்ஸ் நம்ம பார்க்கக்கூடியாத அந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க காமிச்சாங்கன்னா அதுவும் அவாய்ட் பண்ணணும். இது மாதிரிலாம் நடக்கும்போது அது பேட் டச்சாக இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், டீச்சர்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். இதுதான் நம்ம சேஃபு. மை பாடி இஸ் மை ஓன். உன்னோட பாடி, எனது உடல் எனக்கு சொந்தம். ஐ நெவர் அலோ அதர்ஸ் டு மிஸ்யூஸ் இட். மற்றவர்கள் யாரும் என்னை தொடும்படி நான் வச்சுக்க மாட்டேன், நான் என்னோடய உடம்பை பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள். நெவர் பி அஃப்ரைட் டு ஷவுட் அண்ட் சே டோன்ட் டச் மீ. அப்படி யாராலும் நம்ம மீறி தொடும்பொழுது டோன்ட் டச் மீ அப்படின்னு நம்ம கற்றணும். இட் இஸ் நெவர் யுவர் ஃபால்ட். இது தப்பு கிடையாது. மற்றவங்க தொடும்போது நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது. இஃப் யூ ரிசீவ் எ பேட் டச் யூ மஸ்ட். இப்போ அப்படியும் ஒருத்தர் தொடும்போது என்ன பண்ணணும்? டோன்ட் டச் இன் எ லவுட் வாய்ஸ். அப்படியும் மீறி நம்மளை ஒருத்தர் தொடும்போது சத்தமான குரலில்
சத்தமாக டோன்ட் டச் அப்படின்னு சொல்லணும். லீவ் த ஸ்பாட் குயிக்லி, அந்த இடத்துலேருந்து நம்ம அங்கேருந்து வெளியே வந்துடணும். அது டெல், அது உடனே போய்ட்டு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட இதை பற்றி சொல்லணும். அவங்களோட ஹெல்ப்பை கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி தாட் தட் ஆஃபண்டர்ஸ் might resort to the following dirty tricks. இப்போது அவங்க தொடுறவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க, அறிமுகம் இல்லாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அவங்க நம்மளை தொடும்போது, நம்ம வீட்டில் அம்மா இல்லாத போது, அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலோ, யுவர் மதர் இஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல், ஸோ ஐ ஹாவ் கம் டு டேக் யூ தேர். நான் உன்னை பார்த்துக்கலான்னு வந்திருக்கேன், உங்கள் அம்மா இல்லை பார்த்துக்கலான்னு வந்திருக்கேன்னுட்டு உங்கள்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணலாம். குட் யூ ப்ளீஸ் கம்பெனி மீ அண்ட் கைட் மீ டு ரீச் திஸ் அட்ரஸ். நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், உன்னோட அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை அட்ரஸை கொடுக்கக்கூடாது. டெம்ப்டிங் யூ வித் கிஃப்ட்ஸ் ஆர் மணி, அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலோ இல்லை காசு கொடுத்தாலோ பணம் கொடுத்தாலோ அதை நம்ம வாங்கக்கூடாது. டிஸ்ட்ராக்டிங் யூ வித் இட் ப்ராமிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட், அவங்க ஸ்வீட்ஸோ இல்லை ஃபுட்டோ உனக்கு பிடிச்சமானதாக கூட இருக்கலாம், அதை கொடுத்தாலாம் நீ வாங்கக்கூடாது. முடியாது, வாங்க மாட்டேன்னு சொல்லணும். ஆஃபரிங் டு ப்ளே டாக்டர் கேம் அண்ட் ஹைட் அண்ட் சீக் கேம், ட்ரையிங் டு டச் யூ அண்டர் தட் ப்ரொடெக்ட்ஸ். உங்களை விளையாடுறன்னு சொல்லி கூப்பிட்டு சில டச் பண்ணுற விளையாட்டுகள்லாம் அவங்க டாக்டர்ஸ் கேம்னு சொல்கிறாங்க, ஹைட் அண்ட் சீக்கு கேமு, ட்ரையிங் டு டச் யூ அண்டர் தட் ப்ரொடெக்ட்ஸ். அதெல்லாம் விளையாடும்போது உங்களை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விளையாடுறன்னு சொல்லும்போது நம்ம அந்த விளையாட்டில் கலந்துக்கக்கூடாது. நம்மளே ப்ரிட்டெண்டிங் டு ஷோ கிரேட் கன்சர்ன் ஃபார் யூ, நம்ம அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட அந்த மாதிரி விளையாட்டுகளும் வச்சுக்கக்கூடாது. சேஃப்டி டிப்ஸ், நம்ம என்ன பண்ணணும்? டெல் எவ்ரி திங் டு யுவர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டு மதர்கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா டீச்சர்கிட்ட இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். டோன்ட் ஷேர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட நம்மளோட அட்ரஸையோ ஃபோன் நம்பர்ஸையோ கொடுக்கக்கூடாது. டோன்ட் ஆன்சர் த ஃபோன் ஆர் ஓப்பன் த டோர் வித்தவுட் அன் அடல்ட்ஸ் ப்ரெசன்ஸ், நம்ம தெரியாதவங்கக்கிட்ட நம்மளோட ஃபோனையும் வாங்கக்கூடாது, ஃபோனையும் கொடுக்கக்கூடாது. நம்ம தெரியாதவங்க வந்தால் கதவை திறக்கக்கூடாது, யாரும் இல்லாத நேரத்தில் கதவை திறக்கக்கூடாது. நெவர் ஈட் எனி திங் யூ கெட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஹாவ் எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர், நீங்கள் ஒரு எமர்ஜென்சி நம்பர் வச்சுருந்தாக்கா அது பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம இந்த ஒரு விபத்தை சொல்லலாம். அந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக கையில் வச்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது நீங்கள், இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த சைல்டு அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன். குட் மார்னிங். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.